Good morning students. I am MRK. Today 12th maths class பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 1 exercise 1.4 very important sum. ஓகே, இது வந்து கிராமர்ஸ் ரூல் பயன்படுத்தி சால்வ் பண்ணுறது, இல்லைன்னா டிட்டர்மின் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணிக்கோவை முறை அப்படின்னு தமிழில் சொல்கிறது. அணிக்கோவை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் அப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ இதில் இப்போ ஃப்ராக்ஷனாக இருக்கனால டெல் கண்டுபிடிக்கணும் முதல்ல. நெக்ஸ்ட்டு டெல் 1/x தான் கண்டுபிடிக்கணும். டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாது. சரிங்களா சொல்கிறது? அப்போ கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கிறணும். சரிங்களா? பார்த்து இப்போ நான் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எழுதுகிறேன். 3 - 4 - 2. நெக்ஸ்ட்டு 1 2 1. நெக்ஸ்ட்டு 2 - 5 - 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக. ஆமாம், 3 இன்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். R1 வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ரோவன் காலத்தை விட்டுட்டு பார்த்தோம்னா என்ன வந்துடும்? 4 2s are 8 plus 5. Next plus 4. Okay students, good. 1 4 is 4. 1 2 is 2 minus 2. அடுத்து minus 2 into என்ன வந்துடும்? 1 5 is 5. 2 2s are 4. Okay, good. அப்போ 3 into minus 3 plus 4 into minus 6 minus 2 into minus 9. அப்போ என்ன வந்துருச்சு? 3 3s are 9 minus 9 minus 24. அடுத்து என்ன வந்துருச்சு? minus 18 அப்படின்னு வருது. minus 18 minus plus 18. சாரி தம்பி, minus என்னது? plus 18. அப்போ என்ன ஆகுது? ஆன்சரை பாரு. இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாரு. 29ஐயும் 24ஐயும் 9ஐயும் கூட்டினா 33. 9 கூட்டினா என்ன வந்துடும்? 33 வந்துடும். 33ல் 18 போச்சுன்னா என்ன வந்துடும்? 15 வரும். என்ன 15 வரும்? -15 வரும். நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணலாம். எதை ப்ரொசீட் பண்ணலாம்? அடுத்து del 1/x del x எல்லாம் எல்லாமே del 1/x கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸோடைய காலத்தை எடுத்துகிட்டு நான் அதோட இந்த காலத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கான்ஸ்டண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட் இந்த சைடு கொண்டு போகல. இது -1 அங்கிட்டு போனால் +1, இது அங்கிட்டு போனால் -2 +2 ஆயிரும். இங்கிட்ட அங்கிட்டு போனால் -1 ஆயிரும். அப்போ என்னென்ன வருது அப்படின்னா 1 வருது, +2 வருது, -1 வருதுடா தம்பி. அடுத்து அப்படியே 2 காலமும் அப்படியே தான் இருக்கணும். ஒய்க்கு உள்ள காலமும் இசட்டுக்கு உள்ள காலமும் அப்படியே தான் இருக்கணும். அது சேஞ்ச் ஆகாது. 1 இன்ட்டு 4 2s are 8 plus 5. அடுத்து +4 இன்ட்டு 4 2s are 8 plus 1 -2 இன்ட்டு சரிங்களா? 5 2s are 10 மைனஸ் என்னது? +2. அப்போ என்ன ஆச்சு? 1 -3 plus 4 இன்ட்டு -7 -2 இன்ட்டு -8. அப்போ என்ன வரும்? 1 3 is 3. எழுநாங்க 28. 7 4s are 28 minus plus 8 2s are 16. சரிங்களா? அப்போ இதில் போச்சுன்னா 10 வந்துடும். என்ன வந்துடும்? இதில் என்ன வருது? இது 8 -3 தானே. 1 3 is 3. இது 18 போயிடுச்சுன்னா 10 இருக்குது. 10ஓட ஒரு 3 ஆட் பண்ணோம்னா -13 அப்படின்னு வருது. 8 2s are 16 தாடா தம்பி. 8 2s are 16 டா தம்பி. இது தப்பு. நல்ல வேலை. 8 2s are என்னது? 16 + 16. அப்போ இதிலேருந்து வேலை என்ன வந்துருச்சு? -15 வருது. குட். அடுத்து வா, del 1/y. ஓகே, குட். இப்போ நம்ம வந்து ஒய்க்குள்ள காலத்துக்கு சேஞ்ச் பண்ணுறேன். 1 2 -1. எக்ஸுக்குள்ளது அப்படியே இருக்கும். டெல்லிலே பார்த்து செய்யணும். என்ன? டெல்லில் தான் பார்த்து நீ ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இதில் தான் பார்க்கணும். வேறு எதுலையும் பார்த்து விட்றாத. மாற்றிட்டு இது அடுத்தடுத்து மாற்றிட்டு வந்துடாத. அப்படி தப்பாயிரும். ஆமாம், டெல்லில் தான் பார்த்து மாற்றணும். அப்போ 3 இன்ட்டு 4 2s are 8 plus 1 -1 இன்ட்டு 1 4 is 4 -2 இன்ட்டு 1 1s are 1 -2 2s are 4. அப்போ என்ன வந்துருச்சு? 3 இன்ட்டு -7 -1 இன்ட்டு -6 -2 இன்ட்டு -5. அப்போ -21 + 6 + 10. ஓகே, அப்போ பார்த்து கவனமாக செஞ்சுக்குங்க. இப்போ என்ன வந்துச்சு? 21 + 6 16 போச்சுன்னா என்ன வந்துடும்? 5 வரும். என்ன 5 வரும்? 21 தானே. 16 5 21 -5. ஓகே, நெக்ஸ்ட்டு del 1/z. அப்போ இசட்டுக்குள்ள காலத்தை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ரீப்ளேஸ் பண்ணல என்ன வரும்? 1 2 -1 இசட்டுக்குள்ளது. சரியா? அப்போ எக்ஸுக்குள்ளது அப்படியே எழுதுகிறேன். 3 1 2. டெல்டாவில் பார்த்துக்கோ. -4 2 -5
ஓப்பன் பண்ணுறேன். 3 இன்ட்டு 1 2 is to ப்ளஸ் 10 அடுத்து ப்ளஸ் 4 இன்ட்டு 1 is 1 1 மைனஸ் 4 அடுத்து ப்ளஸ் 1 இன்ட்டு 1 is 5 மைனஸ் 5 4 2 2 சார் 4 என்ன 4 மைனஸ் 4 3 இன்ட்டு 8 ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 9 24 மைனஸ் 20 மைனஸ் 9 அப்போது மைனஸ் 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோ. பை கிராமர்ஸ் ரூல்னு எழுதிட்டு கிராமர்ஸ் ரூல் போட்டு 1/x is equal to அப்படின்னு எழுதணும். எக்ஸ்ன்னு போடாமல் del 1/x by delta. அதே மாதிரி 1/y is equal to del 1/y by delta. அதே மாதிரி 1/z is equal to del 1/z by delta அப்படின்னு எழுதணும். ஓகே, குட். இப்போ என்ன வந்துருச்சு, டெல் வந்து எல்லாத்துக்குமே -15 தான். டெல் எல்லாத்துக்குமே என்ன தான் -15 தான். ரைட், ஓகே, நான் அதை எழுதிக்கிட்டேன். டெல்லுக்கு வந்து -15. del 1/xக்கு என்ன வந்துச்சு, -15 வந்துச்சு. இதுக்கு வெறும் -5 வந்துச்சு. இதுக்கும் வெறும் -5 வந்துச்சு. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1/x is equal to 1 அப்படி தானே. அப்போ x is equal to 1ன்னு வந்துடும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோன்னு பார்த்துக்க. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1 3 1 5 is 5 3 5 are 15 1/3 வருது. இது 1/y. அப்போ கிராஸில் கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுப்பார். y equal to 3 அப்படின்னு வந்துடும். y equal to என்ன வந்துடும், 3 அப்படின்னு வந்துடும். குட். அடுத்து என்ன ஆகுன்னு பார்த்துக்க. அடுத்து அதே மாதிரி அடித்தோம்னா இதுக்கு என்ன தான் வந்துடும், 15 தானே. அப்போ 3 தான் வரும். அப்போ அதுக்கும் எடுத்தோம்னா z equal to என்ன வந்துருச்சு, 3 அப்படின்னு வந்துருச்சு ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 1 3 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. கேட்கக்கூடிய சம்மு பப்ளிக் வரைக்கும் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ.